வணக்கம். ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். அது நெறைய பேர் பார்த்து என்கொயரீஸ் என்ட்ட கேட்டிருந்தாங்க. இந்த 2வது வீடியோக்கும் சேம் கன்டினியூஷன் தான். என்னென்னா, இப்போது நான் ஒரு ஆடியோஸ் உங்களுக்கு லாஸ்ட்டா ஷோ பண்ண சொல்கிறேன். அதில் கேட்டிங்கன்னா அந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் அவங்க சொன்னது சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இது மட்டும் மேஜர் திங்ஸ் எல்லாருமே பண்ண வேண்டியது. ஒரு வெண்டார் சூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு வெப் டிசைனிங் கம்பெனி பார்க்கணும், ஒரு கம்பெனி க்ரோத்துக்காக நீங்கள் ஒரு வெண்டாரை பார்க்கணுன்னா, அந்த வெண்டாரை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிள் அவங்க ஜிஎஸ்டி இருந்தால் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. எப்போ அங்கே கம்பெனி ஃபார்ம் பண்ணாங்க அந்த டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். எப்போவுமே இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் போடாதீங்க. அவங்களோட ஜிபே, வித்தவுட் ஜிஎஸ்டி இந்த மாதிரி திங்ஸ் இல்லாமல் நார்மலாக அவங்களோட கம்பெனி அக்கௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். எந்த இஷ்யூ இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த கம்பெனி விசிட்டர் போயிட்டு அந்த இடத்துல எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி ட்ரஸ்டபுளாக பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. இதே ஃபாரின் கஸ்டமர் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா, அந்த கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிவ்யூஸ் எத்தனை வருஷமாக அந்த ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க, அந்த ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ எவ்வளோ வருஷமாக இருக்குது, ஒரு 5 வருஷமா இல்லை 10 வருஷமா, அப்போ அவங்க சொல்கிறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுது அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இதெல்லாமே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். ஒரு நல்ல வெப் டிசைனிங் கம்பெனி இல்லை ஒரு நல்ல பிராண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கம்பெனி உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதுதான் மேஜராக மிஸ்டேக் பண்ணுறது எல்லாருமே. அப்கமிங் இதை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். இது இல்லாமல் எப்படி சார் எனக்கு நான் ஸ்ட்ரைட்டாகவும் பார்த்துட்டேன், பட் சொல்லும்போது கரெக்டாக இருக்காங்க, பட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே ஃப்யூச்சரில் அவங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இஷ்யூ வரும்போது என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த மைண்டில் இந்த ஐயோ நம்ம டொமைன் இந்த மாதிரி ஹோஸ்டிங் போயிட்டாங்கன்னா கிடைக்காதுன்ட்டு. அப்போது பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய தேர்ட் பார்ட்டிஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் எந்த பிராண்டையும் ப்ரொமோட் பண்ணல. இப்போ கோடாடி இந்த மாதிரி நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஆக்சுவலி கோடாடியை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கோடாடியை ஸ்டார்டிங்கில் கம்மி ரேட்டில் உள்ளே வர வச்சுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ரேட்டில் சேல் பண்ணுவாங்க அந்த டொமைனை. ஸோ அதனால் ஆத்தரைஸ்டு எங்கெங்கே டீலர் இருக்காங்களோ அவங்கள்ட்ட உங்கள் நேமில் டொமைன் வாங்கி சொல்லிக்கோங்க. ஏன்னா கஸ்டமர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி நேமில் தான் டொமைன் வாங்குவாங்க. அது இல்லாமல் உங்கள் நேமில் டொமைன் வாங்கிக்கிங்க. உங்கள் நேமில் வாங்கிட்டிங்கன்னா அந்த டொமைனோட ரினியூவல் ரிமைண்டர் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அப்போது இந்த வெண்டார் உங்களுக்கு பிடிக்கலன்னா இன்னொரு வெண்டாருக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக மூவ் பண்ண முடியும். உங்கள் பிஸ்னஸ் எந்த இஷ்யூ இல்லாமல் போயிட்டுருக்கலாம். அதே மாதிரி பண்ணி முடித்தோன்னே ஃபைலை வாங்கிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வேர்ட் ப்ரெஸ் பண்ணுறாங்க, இல்லை HTML இல்லை வேறு எந்த கோடிங் பண்ணாலும் வேர்ட் ப்ரெஸ் எக்ஸாம்பிள் எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வேர்ட் ப்ரெஸ்னால் லாகின் வாங்கணும். மற்றதுக்கெல்லாமே cPanel போதும், ஃபைல் இருந்தாலே போதும். ஸோ வேர்ட் ப்ரெஸ்னால் அந்த லாகின் அடிக்கடி எடிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால அந்த வேர்ட் ப்ரெஸ் லாகின் வாங்கிக்கிங்க, ஹோஸ்டிங் வாங்கிக்கிங்க, ஃபைலையும் வாங்கிக்கிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்லி ஆர் மந்த்லி ஒரு பேக்கப் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே இருந்தாலும் நம்ம பேக்கப் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது சர்வர்லேயே அவங்க வெப் டிசைனிங் கம்பெனிலே போயிட்டு நீங்கள் எனக்கு வீக்லி பேக்கப் செட்டப் பண்ண மாதிரி கான்செப்ட் பண்ணி கொடுத்துருங்கன்ட்டு. எக்ஸாம்பிள் வேர்ட் ப்ரெஸ் அந்த மாதிரி மற்ற சர்வர் போகும்போது சம் இஷ்யூ நடக்கும். அதனால் இந்த திங்ஸ் இது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எந்த வெண்டார் கூட நீங்கள் போகலாம். இந்த வெண்டார் தான் போகணும், இந்த வெண்டார் தான் போகணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லா வெண்டாரையும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் போக முடியும். ஸோ இதெல்லாமே மஸ்ட்டு ஃபாலோவாக பண்ணிக்கங்க. ஓகேவா? இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 95% உங்களோட நல்ல கம்பெனிஸ் தான் நீங்கள் வெப்சைட் கொடுப்பீங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் திங்ஸ். இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணியிருக்காங்க இல்லை அவங்க போர்ட்ஃபோலியோ வாங்கிக்கோங்க. போர்ட்ஃபோலியோ வாங்கிட்டு அந்த கஸ்டமருக்கே ஃபோன் பண்ணி கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கம்பெனி சொல்லியிருப்பாங்க. 100 கம்பெனியில் அவங்க ரிலவெண்ட்டாக என்ன கம்பெனிஸ் இருக்கோ அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்காங்களா, எப்படி பண்ணாங்க, எப்படி அவங்களோட அப்ரோச் இருந்துச்சு, எப்படியெல்லாம் பண்ணுவாங்க, இல்லை இவங்கள்ட்ட என்னோடய பிஸ்னஸ் கொடுக்கலாமான்னு கேளுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஒருத்தவங்க ஆள் தெரியாத பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாமே நீங்கள் கேட்குறது மூலமாக உங்களோட இப்போ 10 பேருக்கு ஃபோன் பண்ணிங்க, ஒரு 5 பேர் நல்லா சொல்கிறாங்க, 5 பேர் நல்லான்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 2, 3 பேர் அவங்கள எக்ஸ்ட்ரா கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க சார், அப்போ அந்த பர்சனுக்கே பார்த்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் வேலிடேட் பண்ணுறாங்கன்னு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கும் ட்ரஸ்டபிள்டாக அவங்களை பில்ட் பண்ண முடியும். உங்களையும் நல்ல கம்பெனிஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும்.
ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்த அப்டேட் இது. இந்த கஸ்டமர் வந்து இந்த மாதிரி, ஏன்னா நான் 2013 இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நிறைய திங்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ இனிமே வந்து இந்த மாதிரி திங்ஸை வந்து கஸ்டமர் ஏமாந்துடக்கூடாது. கஸ்டமர் வந்து ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறாங்கன்னா நல்ல கம்பெனியாக போகணுன்ட்டு என்னோடய ஒப்பீனியன். ஸோ இதெல்லாமே நீங்கள் இனிமேல் அப்கமிங் வரும்போது இதெல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கிங்க. அந்த ஆடியோ வரும், கேளுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். தேங்க்யூ.